வணக்கம். நாம எல்லாருமே ஆன்மீகம்னா என்ன நினைக்கிறோம்? ஞானத்தை தேடி போற ஒரு பயணம், கரெக்டா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த பயணமே நாம தப்பிக்க வேண்டிய ஒரு பொறி மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நம்மளோட எல்லா நம்பிக்கைகளையும் ஒரு உழுக்க உழுக்க போகுது. இந்த கேள்விய மனசுல வச்சுக்கோங்க. உங்க ஆன்மீக பாதைங்கிறது மேல ஏறி போறதுக்கான ஒரு ஏணியா, இல்ல நீங்க தப்பிச்சு ஓட வேண்டிய ஒரு பொறியா? வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம கதையோட ஹீரோ ஒருத்தர் ரொம்ப வருஷமா ரொம்ப நேர்மையா ஞானத்தை தேடிட்டு இருந்தாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஞானம்னா இப்படித்தான் இருக்கும்னு மனசுல ஒரு தெளிவான ஆனா முற்றிலும் தப்பான ஒரு ஐடியா வச்சிருந்தாரு. நம்மள பல பேர் மாதிரி தான் அவரும். ஒரு குருன்னா எப்படி இருக்கணும், அப்படியே சினிமா ஹீரோ மாதிரி ஒரு பெரிய ஒளிவட்டத்தோட தெய்வீகமா இருக்கணும்னு எதிர்பார்த்தாரு. அவரே சொல்ற மாதிரி அவருக்கு சும்மா சாதாரண ரமண மகர்ஷி வேணாம், தலைக்கு பின்னால ஒரு ஹாலோ லைட்லாம் ஃபிட் பண்ண ரமணர் தான் தேவைப்பட்டிருக்காரு. அவரோட மனசுல குருவுக்கான ஒரு செக்லிஸ்டே இருந்துச்சு. எப்படி இருக்கணும்னா, உடம்புல இருந்து ஒரு தேஜஸ் வரணும், ஒளிவட்டம் இருக்கணும், சமாதி சூன்யம்னு பெரிய பெரிய விஷயமெல்லாம் பேசணும். ஆனா ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்ன ஆனாலும் சரி, அவர் ஒரு சாதாரண மனுஷனா மட்டும் இருந்துடவே கூடாது. இப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஒரு புத்தகத்தை படிச்சு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அதோட ஆசிரியரான ஐயாவை பார்க்க போறாரு. அந்த சந்திப்பு எங்க நடக்குது தெரியுமா? ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல. ஆனா ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் பார்த்த காட்சி அப்படியே அவரோட மொத்த கற்பனையையும் சுக்குநூறா உடைச்சிருச்சு. அவர் எதிர்பார்த்தது என்ன? ஒரு அமைதியான தெய்வீக சக்தி கொண்ட துறவி. ஆனா அங்க நின்னது யாரு? ஒரு கசங்கி போன சட்டை போட்டுக்கிட்டு செல்போன்ல சத்தமா பிசினஸ் டீல் பேசிட்டு இருந்த ஒரு சாதாரண மனுஷன். அவ்வளவுதான். அந்த நிமிஷமே மனசு உடைஞ்சு போயிட்டாரு. பல வருஷமா அவர் மனசுல கட்டி வச்சிருந்த குருங்கிற அந்த இமேஜ் ஒரே செகண்ட்ல நொறுங்கிடுச்சு. இவர் இவர் உண்மையிலேயே ஒரு ஞானியா, இல்ல சும்மா ஒரு ஆளா? இந்த கேள்வி அவரோட உலகத்தே ஆட்டி பாத்துருச்சு. ஆனா அந்த முதல் சந்திப்புல கிடைச்ச அதிர்ச்சி இருக்குல்ல, அது வெறும் ட்ரெய்லர் தான். ஐயா பேச ஆரம்பிச்சதும் தான் அசல் படமே ஆரம்பிச்சது. இவரோட ஆன்மீக நம்பிக்கைகள்ங்கிற கோட்டையோட ஒவ்வொரு செங்கல்லா உருவ ஆரம்பிச்சார். முதல்லயே ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டார். ஐயா சொன்னாரு, மனமற்ற நிலை, அதாவது நோ மைண்ட் ஸ்டேட்னு ஒன்னு கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்க, பல ஆன்மீக பாதைகளோட அல்டிமேட் கோலே அதுதான். இதை கேட்டதும் நம்ம ஆளுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அடுத்து அவர் இத்தனை வருஷமா உட்கார்ந்து செஞ்ச தியானத்தையே அட்டாக் பண்ணாரு. தியானத்துக்கும் ஞானத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அட பாவமே, அப்போ இத்தனை வருஷம் பண்ண தியானம் எல்லாம் வேஸ்டா? கடைசியா ஃபைனல் நெயில் இந்த காஃபின் மாதிரி சமாதிய பத்தி கேட்டிருக்காரு. அதுதான் ஆன்மீகத்தோட உச்சம்னு நினைச்சு, அதுக்கு ஐயா சொன்ன பதில், சமாதி கூட ஒரு பெரிய ஸ்டேட்லாம் இல்ல, அவ்வளவுதான், நம்ம ஆள் பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருந்த கடைசி கயிறும் அறுந்து போச்சு. அப்போ இத்தனை வருஷம் முயற்சி, தியானம், தேடல் எல்லாமே அர்த்தமில்லாததா? அப்போ மிச்சம் என்னதான் இருக்கு? அவரோட மொத்த ஆன்மீக அடையாளமே காணாம போயிடுச்சு. அவர் நம்புன எல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறி நின்னுச்சு. இதுக்கப்புறம் வந்த மாசங்கள்ல நம்ம கதை சொல்லி ஒரு மாதிரி தொலைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்றாரு. ஒரு பயங்கரமான விரக்தி, ஒரு பதட்டம். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நிலைமையில அவர் இருந்ததே இல்ல. இந்த நிலைமைக்கு ஒரு பேர் இருக்கு, விரக்தி. அதாவது போன எல்லா வழியும் தப்புன்னு தெரிஞ்ச பிறகு வர்ற ஒரு ஏமாற்றம் கலந்த விரக்தி. இது ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஜ் தான். ஆனா நாம கத்துக்கிட்டதை மறக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா கதையோட டேர்னிங் பாயிண்ட் எங்க வந்துச்சு தெரியுமா? ஏதோ ஆசிரமத்திலேயோ மலை மேலேயோ இல்ல, அவரோட ஆபீஸ்ல ஒரு சாதாரண ஒர்க்கிங் டே அன்னைக்கு மன அழுத்தம் தாங்க முடியாத அளவுக்கு போனப்போதான் அந்த மாற்றம் நடந்துச்சு. வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமான ஒரு கட்டம். அவரால் அதுக்கு மேல ஃபைட் பண்ண முடியல. அவருக்குள்ள இருந்த அந்த பயங்கரமான உணர்வோட சண்டை போடுறத மொத்தமா நிறுத்திட்டாரு. ஒரு கம்ப்ளீட் சரண்டர், பரிபூரண ஏற்றுக்கொள்ளல். அந்த ஒரு கணத்துல எல்லாமே மாறிடுச்சு. அப்படி சரணடைஞ்ச அந்த நொடியில தான் அவருக்கு ஒரு ஆழமான உண்மை புரிஞ்சுது. அந்த உண்மையை ரொம்ப அழகா ஒரு சின்ன கதை மூலியமா நாம புரிஞ்சுக்கலாம். ஒரு விறகு வெட்டி காட்டுல மரம் வெட்டிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு வித்தியாசமான மிருகம் வருது. அத பார்த்ததும் இவனுக்கு ஒரு வெறி வருது. அதை எப்படியாவது கொன்னுடணும்னு துரத்த ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் துரத்த அது தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. இவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. கடைசில ரொம்ப டயர்டாகி அதை துரத்துறத விட்டுட்டு திரும்பவும் மரம் வெட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆச்சரியம் என்னன்னா, அவன் அந்த மிருகத்தை கண்டுக்காம தன்னோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சதும் அது தானாவே மறைஞ்சு போயிடுச்சு. இங்க அந்த மிருகம் வேலைதும் இல்ல, நம்ம மனசுதான். அப்போ முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பிரச்சனை அந்த மிருகம் இல்ல, அதாவது நம்ம மனசு பிரச்சனை இல்ல. பிரச்சனை நாம அதை விடாம துரத்துறது தான்.
நம்ம எண்ணங்களோடையும் உணர்வுகளோடையும் நாம போடுற சண்டை தான் நம்ம கஷ்டத்துக்கு உண்மையான காரணம். சரி, இவ்ளோ பெரிய உண்மைய உணர்ந்ததுக்கு அப்புறம் ஐயா கடைசியா என்ன அட்வைஸ் கொடுத்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க கற்பனை பண்றதை விட அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். விட்டு விட்டு வேலைய பார்க்க வேண்டியதான், அவ்வளவுதான். இதுதான் ஃபைனல் அட்வைஸ். மனசோட சண்டை போடுறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கையே நம்ம வேலைய பார்க்க வேண்டியதுதான். இந்த ஒரு வரி மொத்த பயணத்தையும் திரும்பவும் நிகழ்காலத்துக்கு கொண்டு வந்துருச்சு. சோ இந்த கதையில இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? உண்மையான சுதந்திரம்ங்கிறது ஏதோ எதிர்காலத்துல அடைய வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது இப்போ நீங்க இருக்கிற இந்த நிலைமையோட சண்டை போடாம இருக்கிறது தான். உள்ளுக்குள்ள நடக்கிற அந்த போராட்டத்தை விட்டுட்டு நம்ம வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறது தான். கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. நீங்க உங்க வாழ்க்கையில எந்த மிருகத்தை துரத்திட்டு இருக்கீங்க? ஒருவேளை நீங்க அதை துரத்துறத விட்டுட்டு உங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப சிம்பிளான ஆனா ஒரு புரட்சிகரமான பார்வை இது. இத பத்தி நீங்க கண்டிப்பா யோசிச்சு பார்க்கணும். இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. சரி, நாம நம்ம வேலைய பார்ப்போம்.